ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு அழகான கோழிகள் வாழ்ந்து வந்தன. ஒரு காலையில் அவை இரண்டும் வீட்டின் முற்றத்தில் மகிழ்ச்சியாக தானியம் தின்னிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு முதலைவும் ஒரு பாம்பும் மெதுவாக அவற்றின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் தானியம் தின்னிக் கொண்டிருந்த கோழிகளுக்கு சோளத்தின் ஒரு மறைந்த களஞ்சியம் கிடைத்தது. இரண்டும் சேர்ந்து அந்த சோளத்தை மறைத்து வைத்து அதை காக்க ஆரம்பித்தன. திடீரென்று முதல் கோழி பதற்றமாக சொன்னது, அடடா, அவர்கள் நம்மை சோளம் மறைக்கும் போது பார்த்து விட்டார்கள் போல. அங்கிருந்த முதலை பாம்பிடம் சொன்னது, ஏ பாம்பே, வாங்க இந்த சோளத்தை திருடிக் கொள்ளலாம். பாம்பு பதிலளித்தது, ஆம் வாங்க, எனக்கு மிகவும் பசி. இரண்டும் மெதுவாக கோழிகளிடம் நெருங்கின. கோழிகள் பயந்து தங்கள் உயிரை காப்பாற்ற ஓடிவிட்டன. முதலை சிரித்துக்கொண்டு சொன்னது, இதோ சோளம், வாங்க சாப்பிட்டு மகிழ்வோம் என்று சொல்லி இரண்டும் சோளம் சாப்பிட ஆரம்பித்தன. தொலைவில் நின்ற கோழிகள் இதை பார்த்து கொண்டிருந்தன. அவற்றின் மனதில் வருத்தம் ஏற்பட்டது. இரண்டாவது கோழி சொன்னது, வாங்க அவர்களிடம் மன்னிப்பு கேட்போம். இரண்டும் தைரியமாக திரும்பி வந்தன. நண்பர்களே, மன்னிக்கவும், சோளத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா என்று கேட்டன. முதலை சிரித்தபடி சொன்னது, சரி, உங்கள் மன்னிப்பை ஏற்கிறோம். பாம்பு சொன்னது, வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். கோழிகள் மகிழ்ச்சியுடன் நன்றி என்றன. பின்னர் நால்வரும் சேர்ந்து சோளம் சாப்பிட்டனர். சில நேரம் கழித்து முதலை சொன்னது, சரி நண்பர்களே, இப்போது நாம் செல்கிறோம், மீண்டும் சந்திப்போம். முதலைவும் பாம்பும் காட்டை நோக்கி திரும்பின. கோழிகள் சிரித்தபடி அவற்றுக்கு விடை பெற்றன மற்றும் தங்கள் வீட்டிற்கு திரும்பின. இரண்டும் ஒருவர்